விஜய் எங்க போனாலும் ஒரு கூட்டம் வருது. அவரை வரவேற்க மக்கள் அவ்வளோ பேர் ஒன்று கூடுறாங்க. இதெல்லாம் வச்சு பேசும்போது 42% வாக்கு இருக்கிறதா ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இதுல நீங்க சிரிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்றாரு. 18% வாக்கு இருக்கு விஜய்க்கு. அவர் நம்ம சாதாரணமா எடை போட்டுற முடியாதுன்னு சொல்றாருல. விஜய்க்கு வாக்கு சதவீதம் இல்லை என்று சொல்லல. ஆனா இந்த நாட்டினுடைய அவர் நினைப்பது போல் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இந்த தேர்தலில் தான் அமர்வேன் என்று அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்கு வலு சேர்க்கிற வாக்குகளை தமிழ்நாட்டு மக்கள் அளிப்பார்களா என்பதுதான் என் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீங்கள் குறிப்பிட்டது போல் அவர் 42% வாங்கினாக்கா அப்போ தமிழ்நாட்டுக்கு மற்ற கட்சிகளுக்கு வாக்கே இல்லையா? அப்போ 42% அவருக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன தொண்டு செய்திருக்கிறார்? இப்போ நான் தொண்டு செய்யறதுக்கு தானே இப்போ வார களத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி தமிழ்நாட்டு வர்றேன்னு சொல்லி வந்த அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா? நீங்களே இப்போ சிவாஜி கணேசன் வர்ற தொண்டு செய்ய தான் வந்தார், வாக்களிச்சாங்களா? பாக்கியராஜ் தொண்டு செய்ய தான் வந்தார், வாக்களிச்சாங்களா? சரத்குமார் தொண்டு செய்ய தான் வந்தார், மக்கள் வாக்களித்தாங்களா?